ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் போக போகிறோம். ஸோ ஹேரில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். நாங்கள் 3 பேரை தான் போனோம். பேபி வந்து போகிற வழியிலே கொஞ்சம் தூங்கிட்டு அப்படி இப்படின்னு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவனை கூட்டிகிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகிறது. அங்கே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும், பட் 2 பேரும் தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டோட வே. ஆனால் அந்த போட் ஷேப்பில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அங்கே உள்ள ஃபிஷ் மார்க்கெட். ரொம்ப பெரிய மார்க்கெட்டாக இருக்கும். நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்லேயே ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்கும், பேக்லேயும் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டோட இன்டீரியர். இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் கூட்டமாக நிறைய இருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸையும் பார்க்கலாம். எல்லாம் செப்பரேட் போர்ஷனாக ஒவ்வொருத்தர் சேல் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கிளி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எக்ஸ்போர்ட் ஆகிரும். வாழை மீன் இருந்துச்சு. எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷஸும் மோஸ்ட்டாக இருந்துச்சு. பாதி ஃபிஷ்ஷஸும் உயிரோடு இருந்தது. ரெட் கலரெல்லாம் உயிரோடு தான் இருக்குது. இப்படி நிறைய ஃபிஷ்ஷஸ் உயிரோடு இருந்ததை பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அவங்க வந்து பிடிச்சிட்டு வந்து இது பண்ணுற ஃபிஷ்ஷஸும் இருக்கும். அப்போ பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுற ஃபிஷ்ஷஸும் இருக்கும். ஸோ நம்ம பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரான்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் வாய் பார்த்துட்ருக்குறாங்க. எங்களுக்கு என்ன ஃபிஷ் வாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் அடிக்கடி புது ஃபிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவோம். இது வந்து மத்தி சாலை அப்படி சொல்லுவாங்க. அதுதான் நிறைய மீன் பார்க்காத மாதிரியே இருக்கும், புதுசாக இருக்கும். அதெல்லாமே இங்கே இருக்கும். ஸ்குவிட் இருந்துச்சு. ஸ்குவிட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னாங்க. அதே இது நாங்கள் லுலுவில் பார்க்கும்போது அங்கே இருந்ததை விட கம்மியாக இருந்து சொன்னாங்க. அது ஸ்குவிட் வாங்கலை. இங்கே வந்து செப்பரேட்டாக ஒரு போர்ஷன் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பெரிய ஃபிஷ்ஷஸ் கட் பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே ஒரு தாத்தா கட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அவங்க வந்து பெரிய ஃபிஷ் தான் கட் பண்ணுவாங்க. இங்கே செப்பரேட்டாக கட் பண்ணுறதுக்கு ஆட்களும் இருக்கிறாங்க. இங்கே அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாமே டியூனா ரொம்ப பெருசாக இருக்குது. மேபி வீடியோவில் குட்டியாக தெரியல, ரொம்ப பெரிய டியூனா தான். அப்புறம் இது வந்து ஷார்க் இருக்குல்ல, ஷார்க்கையும் சேல் பண்ணுறாங்க. அதுவும் வாங்கி சாப்பிடுவாங்க போல். பெரிய ஷார்க்காக இருந்துச்சு. இங்கே வாங்குகிற ஃபிஷ்ஷஸை வந்து இங்கேயே கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு தனி செக்ஷனே உண்டு. இது வந்து ஃபிஷ் மார்க்கெட்டோட பேக் சைடு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் போய் பார்த்துக்கலாம், நம்மளும் போய் ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிற வழியில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். ஒரு டாட்டர்ஸ் வந்து அதில் ஸ்விம் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக இருந்தனால அது அவ்வளோ அழகாக பார்க்க முடிஞ்சது எங்களால். எல்லா ஃபிஷ்ஷஸுமே கிளியராக தெரிஞ்சுது. ஃபிஷ் மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக நம்ம இந்தியன்ஸை பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இங்கே நாங்கள் ஒரு தமிழ் ஃபேமிலியை பார்த்தோம். அவங்க ஃபேமிலியை 3 பேரும் சேர்ந்தே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நியர்லி அவங்க 1.5 ஹார்ஸாக ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 20 ஃபிஷ்ஷஸ் கிட்ட பிடிச்சிருந்தாங்க. குட்டி ஒன்று இருக்குல்ல, அந்த வேஸ்ட்டை போட்டு தான் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பிடிப்பாங்க. இது அவங்க பிடிச்ச ஃபிஷ் தான். இவங்க பையன் வந்து 9 ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிட்டேன், எனக்கு 1 ஃபிஷ் கூட பிடிச்சேன்னா நான் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது இன்னொருத்தவங்க ஃபிஷ் பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்படி நிறைய பேர் அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு செக்ஷனில் இங்கே இந்த கண்ட்ரியில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய இது மாதிரிப்பட்டதை உள்ளே விட்டு பிடிச்சி அதிலேருந்து தனியாக செப்பரேட்டாக ஒரு கிணறு மாதிரி குட்டியாக ஒன்று இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஆளும் கிடையாது, குட்டியாக தான் இருந்தது. அதில் அந்த ஃபிஷ்ஷஸை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த குட்டி மீனை போட்டு தான் அவங்க வந்து உள்ளே போய் பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிப்பாங்க போல். அதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எங்களால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல. நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். நான் இங்கே வந்த ஸ்டார்டிங்லேருந்தே மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டிலெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் இதுவரை போகலை. நைட்டு கூட இங்கே ஃபிஷ் பிடிப்பாங்க. நாங்கள் 2 வாழை மீன் வாங்கினோம். அப்புறம் இது மத்தி சாலை அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் வாங்கியிருந்தோம். அது ஒன்றே பெருசாக இருந்துச்சு. இது ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மத்தியும் கறி வைக்கிறதுக்காக வாழையும் வாங்கினோம். வீட்டுக்கு வந்தோடனே க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனே குக் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு லேட்டாக 11 o'clock அப்புறம் தான் போனோம். அதனால் ரொம்ப ஃபிஷ்ஷஸும் இல்லை, ஓரளவு இருந்துச்சு.
பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதை மாதிரிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.